ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12வது வசனம், ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். என கண்பானவர்களே, இன்றைக்கு தவறாக மனிதர்கள் மத்தியிலே புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு ஆங்கில பழமொழி உண்டு. அது என்ன? கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் கெட் ரெஸ்பெக்ட். இன்றைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து அவன் இவனை ஒருவேளை அவனுடைய சிந்தையை ஹர்ட் பண்ணுவது போல, அவனுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காயத்தை தழும்பை ஏற்படுத்துவது போல பேசினாலும் செயல்பட்டாலும் அவர்களை பார்த்து இப்படி சொல்லுகிற ஒரு பழக்கத்தை அறிந்திருக்கிறோம். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் கெட் ரெஸ்பெக்ட் என்று சொல்லுகிறதை அறிந்திருக்கிறோம். நீ மரியாதை கொடுத்தால் உனக்கு மரியாதை கிடைக்கும் என்று. என கண்பானவர்களே, இந்த வார்த்தை நாம் மற்றவர்களை பார்த்து சொல்வதற்கு சொல்லப்பட்ட ஆங்கில பழமொழி அல்ல. இது நீ மற்றவர்களை மதித்து மற்றவர்களிடத்திலிருந்து நீ மரியாதையை மதிப்பை பெற்றுக்கொள் என்று நம்மை புரிந்து கொள்ள வைக்கிற ஒரு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பழமொழி. அதை நாம் எப்படி மாற்றிவிட்டோம்? நமக்கு மரியாதை கிடைத்தால் நாம் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்போம். நம்மை யாரும் மதிக்காவிட்டால் அவர்களை நாம் மதிக்க மாட்டோம். இது எவ்வளவு ஒரு சுயநலமான சிந்தை என்று யோசித்து பாருங்கள். இந்த சுயநலமான சிந்தைக்கு ஆண்டவர் இயேசு இங்கே ஒரு சவுக்கடி கொடுப்பதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மனுஷர் உங்களை மதிக்க விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் முதலாவது அவர்களை மதியுங்கள். மனுஷர் உங்களை மன்னிக்க விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் முதலாவது அவர்களை மன்னியுங்கள். மனுஷர் உங்களை நேசிக்க விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் முதலாவது அவர்களை நேசியுங்கள். மனிதர் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறீர்களோ, மனிதர் உங்களுக்கு உதவ வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உதவி பெற்றுக்கொண்டே இருப்பது அல்ல வாழ்க்கை. உதவுவதற்கு நாம் பிறந்தவர்கள். மன்னிப்பை பெற்றுக்கொண்டே இருப்பதல்ல வாழ்க்கை. மற்றவர்களை மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கணவனை மன்னிக்க முடியாத மனைவி, மனைவியை மன்னிக்க முடியாத கணவன், பிள்ளைகளை மன்னிக்க முடியாத பெற்றோர், பெற்றோர்களை மன்னிக்க முடியாத பிள்ளைகள், இப்படிப்பட்டவைகளால் நிரம்பி போன இன்றைய சமுதாயம் எப்படி மற்றவர்களை மன்னிக்க, மற்றவர்கள் மேல் அன்பு கூற, மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள போகிறது? குடும்பமே இன்றைய ஒரு பெரிய நம்மை உருவாக்குகிற ஒரு தொழிற்சாலை அல்லது நம்மை பட்டை தீட்டுகிற ஒரு பட்டறை. குடும்பத்திலே இவைகளை நாம் பயிற்றுவிப்போம். உலகத்திலும் திருச்சபையிலும் செல்லுகிற இடங்களிலும் இவைகளினால் நாம் நிறைந்த கனி உள்ளவர்களாய் மாறுவோம். மறவாதருங்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவன் எங்களோடு பேசுகிறேன். நாங்கள் எங்கள் குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் மற்றவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை அவர்களுக்கு செய்கிறோம் என்று எண்ணாமல், நாம் எதை விரும்புகிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்கிறோம் என்கிற ஒரு சிந்தையோடு கூட, அப்பொழுதுதான் அவர்களிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் நமக்கு வரும் என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு கூட குடும்பத்திலே பயிற்றுவிக்கப்பட கிருபை தாரும். இந்த குடும்பத்திலே பெற்றுக்கொள்ளுகிற பயிற்சி எங்களை உலகிற்கு ஆசீர்வாதமாய் மாற்றட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.